அப்பா கூட சின்ன வயசுலேருந்து நான் போவேன். ஒரு 10th படிக்கும் போதுலேருந்து அப்பா கூப்பிட்டு போவாங்க. அப்படி கட்டடிக்க ஆரம்பிக்க போய் கொஞ்சம் கொஞ்சம் பாட ஆரம்பிப்பேன். கும்மி பாட்டு அதெல்லாம் படிக்க போய் எங்கள் மாமா சொல்லுவாங்க, உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ வில்லு படிச்சேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு கதையாக சொல்லி இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த கலை வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு இல்லையா? அது வந்து உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு, அதாவது உங்கள் குடும்பத்தினருக்கு வந்து எந்த தருணத்தில் வந்து அது தெரிஞ்சுது? நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணுற மாதிரியே எடுத்து பண்ணியிருப்பீங்க. அப்போ அதை அவங்க ஃபைன் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு பரவாயில்ல, எந்த பிள்ளைக்கும் அந்த கலை வருது, நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கும் இல்லையா? எந்த தருணம் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்கிச்சு? அதுவும் அப்படி தான். நான் கட்டடிக்கும் போதே பின்பாட்டு அதெல்லாம் பாடுவேன். அது பாடும்போது கும்மி பாட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு வீட்லேயா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், ஸ்கூல்லேயும் போய் பாடுவேன். கும்மி பாட்டெலாம் எழுதி வச்சு கற்றுக்கிட்டு ஸ்கூலில் போய் பாடுறது, வீட்டில் வச்சு பாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு மாமா சொல்லுவாங்க, உன் குரல் நல்லா